ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 50. விந்திய மலையின் தென்பகுதியை அடைந்த வானரப்படை சுக்ரீவன் தங்களுக்கு கொடுத்திருந்த பொறுப்பை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே உறுதியோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சது. அவர்களின் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. எப்படியாவது செய்தியை கண்டுபிடிச்சு ராமன் கிட்ட ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த லட்சியம்தான் அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு துக்கத்தையுமே மறக்க பண்ணிட்டு. அங்கதன் தலைமையில் ஹனுமான், தாரன், ஜாம்பவான் கூறிய அறிவுரைகளை மனதில் நிறுத்திய வீரர்கள் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் அடர்ந்த காடுகளையும் மனிதர்கள் காலடி வைக்க முடியாத குகைகளையும் தேடி பார்க்கிறார். சிங்கங்கள் கர்ஜிக்கிறது, புலிகள் அங்கேயும் இங்கேயும் அலையிறது, விஷப்பாம்புகள் பாறைகளின் இடைவெளிகளில நெளியறது. இருந்தாலும் அந்த வீரர்களின் மனசுல கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்னா அவர்கள் தங்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லையே, ஸ்ரீ ராமபிரானின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவே உயிரை பணயம் வைத்து இந்த முயற்சியில ஈடுபட்டு. விந்திய மலை ரொம்ப விசாலமா இருந்தது. எண்ணற்ற குகைகள் அதுக்குள்ள மறைஞ்சு இருந்தது. ஒவ்வொரு குகையும் ஒரு புதிய மர்மத்தை உள்ளடக்கி கொண்டதாக இருந்தது. சில இடங்கள்ல ஆறுகள் ஓடித்து, சில இடங்கள்ல பாறைகள் வானத்தையே தொட்டது, சில இடங்கள்ல மரங்களின் கிளைகள் சூரிய ஒளியை தரையிலே கீழே விழ விடாமல் ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைச்சுண்டு இருந்தது. அத்தகைய இடத்திலும் கூட வானரர்கள் தன்னுடைய தேடலை நிறுத்தவே இல்லை. ஒருவரை ஒருவர் விட்டு ரொம்ப தூரம் பிரியாம ஒத்துமையோடு எல்லா திசைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறார். நாட்கள் போயிட்டே இருந்தது. சுக்ரீவன் கொடுத்த காலக்கெடுவும் முடிஞ்சு போச்சு. ஆனா சீதா தேவியின் சுவடு துளி கூட கிடைக்கல. இந்த எண்ணம் அவர்களுடைய மனசுல கவலையத்தான் உண்டாக்கிச்சு. அங்கதன் அமைதியாக இருந்தாலும் கூட அவனுடைய மனசு கலங்கித்தான் இருந்தது. இளவரசனாக இருந்த அவன் தங்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயந்தான். மற்ற வானரர்களும் சோர்வடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஹனுமான் மட்டும் மன உறுதியை இழக்கல. தேடுவதை நிறுத்தினால்தான் தோல்வி, தேடிக்கொண்டே இருந்தால் இறைவன் நிச்சயமாக வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவருடைய உள்ளத்துல இருந்தது. அப்படி அலைஞ்சண்டே இருந்த போது அடர்ந்த கொடிகளால் மூடப்பட்டிருந்த ஒரு மிக பெரிய குகை அவருடைய கண்ணுல பட்டது. அதன் வாயில் பல ஆண்டுகளாக யாருமே நுழையாதது போல இருந்தது. ஆனா அதில இருந்து வெளியிலே வந்த அன்னங்கள், கொக்குகள், சாரச பறவைகள், சக்கரவாக பறவைகள் எல்லாம் நீர்ல நனைஞ்சு இருந்தது. அவற்றின் இறக்கைகளில் தாமரை மகரந்த தூள் ஒட்டி இருந்தது. இந்த காட்சியை பார்த்த ஹனுமான், இந்த குகைக்குள்ள நிச்சயமாக நீர்நிலை இருக்கு, ஒருவேளை நாம் தேடும் வழியும் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். பசியும் தாகமும் அவளை வாட்டினது. உடல் சோர்ந்திருந்தாலும் மனம் சோர்ந்து போகல. அனைவரும் ஒன்னா அந்த குகைக்குள்ள போனான். உள்ளே போனவுடன் அவ பார்த்தது என்னன்னா அடர்ந்த இருள்தான். சூரியனோட ஒளி துளி கூட இல்லை, சந்திரனோட ஒளியும் கொஞ்சம் கூட இல்லை. கண்கள் திறந்திருந்தா கூட ஒண்ணுமே கண்ணு தெரியல. பலமிக்க வீரர்களாக இருந்தாலும் அந்த இருளின் முன்னால அவர்களுடைய வலிமை பயன் இல்லாமத்தான் போச்சு. அப்போ அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தோளை பற்றி கொண்டு மெதுவா நடக்கிறார். வழி தெரியாததால எச்சரிக்கையோட ஒவ்வொரு அடியும் மேலே எடுத்து வைக்கிறார். எவ்வளவு நேரம் நடந்தா அப்படின்னு அவளுக்கே தெரியல. ரொம்ப தாகமா ஆச்சு. பசியோ உடலை வாட்டறது. சில பேருக்கு மயக்கமே வர ஆரம்பிச்சுடுது. இருந்தாலும் யாரும் திரும்பி போகணும்னு நினைக்கல. ராமனின் முகமும் சீதா தேவியின் துக்கமும் அவளுடைய நினைவுல தொடர்ந்து அவளை தேத்திண்டே இருந்தது. நீண்ட நேரம் இருள நடந்த பிறகு திடீர்னு தொலைவுல ஒரு மெல்லிய ஒளி கீற்று அவளுக்கு தெரிஞ்சது. போன உயிர் திரும்பி வந்தா மாதிரி அனைவரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்கிறார். அங்கே கிட்டக்க போன போது அவர்கள் எதை பார்த்தா, இதுவரை அவர் கண்ட எந்த உலகத்தோடும் ஒப்பிட முடியாத ஒரு காட்சியை அவ பார்த்தா. அங்க இருந்த மரங்கள் அனைத்தும் பொன்னால் வடிவமைக்கப்பட்டவை போல ஒளிர்வா இருந்தது. சம்பகம், கொன்றை, நாகமரம், சாலமரம், பனை, புன்னை அப்படின்னு பல கணக்கற்ற மரங்கள்
நிறைய பூத்து குலுங்கி இருந்தது. சிவந்த தளிர்கள் காற்றிலே அசைஞ்சு இயற்கையின் அழகை உயர்த்தி காமிச்சது. கொடிகள் மரங்களை சுத்தி படர்ந்து அவற்றிற்கு பொன் ஆபரணங்களை அணிவிச்சது போல இருந்தது. அந்த வனத்தின் நடுவுல தெளிந்த நீரை கொண்ட அழகிய தாமரை குளம் இருந்தது. பொன்னிற தாமரைகள் நிறைய பூத்திருந்தது. தாமரைகளுக்கு இடையே பொன்னிற மீன்கள்லாம் விளையாடின்னு இருக்கு. பெரிய ஆமைகள் அமைதியா நீந்தின்னு இருக்கு. அன்னங்கள், சக்கரவாகங்கள், கொக்குகள் இதெல்லாம் இனிமையா அங்க சுற்றி திரியறது. காற்றே நறுமணத்தால அப்படியே நிரம்பி போயிருந்தது. அந்த வனத்துல மேலும் உள்ள போன போது வானரர்கள் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை பார்த்தா. அது பொன், வெள்ளி, வைடூரியம், முத்து போன்ற பல ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. சாளரங்கள் பொன்னால் ஆனது, தரைப்பகுதிகள் மணிகளால் ஆனது. எல்லா இடத்திலும் ஒளி மட்டுமே காணப்பட்டது. அங்கு விலைமதிப்பற்ற ஆசனங்கள், அழகிய படுக்கைகள், பொன்னாலான பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரம், வெங்கல பாத்திரம், அகில், சந்தனம், நறுமணப் பொருள்கள், தேன், பலவகை பழம், கிழங்கு, சுவையான பானம், அரிய ஆடைகள், கம்பளிகள், மான் தோள்கள், இப்படி கணக்கில் அடங்காத செல்வங்கள் குவிஞ்சு போய் இருந்தது. அந்த இடமே தேவலோகத்தை விட எந்த விதத்திலும் அது குறைவாக இல்லவே இல்லை. இப்படி அனைத்து செல்வத்தையும் கண்ட போதிலும் வானரர்களின் மனம் அதனால ஈர்க்கப்படவில்லை. அவர்கள் நினைச்சது செல்வத்தை அல்ல, சீதாதேவிய மட்டும்தான். ராமபிரானின் காரியம் நிறைவேறணும், அது மட்டும்தான் அவளுடைய எண்ணம். அந்த எண்ணமே அவளை உலக ஆசையிலிருந்து விலக்கி வச்சுடுத்து. அப்போ அந்த மாளிகைக்கு அருகில ஒரு தவ பெண் உட்கார்ந்து இருந்தார். மர உரியும் மான் தோளும் அணிந்திருந்த அவளது முகத்துல அபாரமான அமைதி இருந்தது. அவளது தவத்தின் ஒளி அந்த இடமெல்லாமே பரவி போய் இருந்தது. அவளை பார்த்தவுடன் வானரர்கள் எல்லாரும் ரொம்ப வியப்போட நிக்கிறா. இது சாதாரண பெண் இல்ல, ஒரு பெரிய தவசினி அப்படிங்கறத நன்னா தெரிஞ்சுக்கிறா. ஹனுமான் மெதுவாக கிட்டே போறார். தன்னிடம் அளவற்ற பலம் இருந்தாலும் அந்த தவசினியின் முன் ரொம்ப பணிவோடு கைகூப்பி வணங்கி, அம்மையே, நீங்க யாரு? இந்த அதிசயமான குகை யாரோடது? இங்கு காணப்படும் இந்த மாளிகைகள், ரத்தனங்கள், பொன்னாலான செல்வங்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது? இத பத்தி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரொம்ப மரியாதையோட கேட்கிறார். அந்த கேள்வியோடு வானரர்களின் தேடல் ஒரு புதிய திருப்பத்தையே அடைஞ்சு விடுத்து. இதுவரை அவர்கள் வெளியில் தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்போது இறைவன் அவர்களை ஒரு தெய்வீக இடத்திற்கே அழைச்சிட்டு வந்துட்டான். மனித முயற்சி முடியும் இடத்துல இறையருள் செயல்பட ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி காமிக்கிறது. வானரர்களின் விடா முயற்சியும் ஹனுமானின் பணிவும் ராமபிரானின் அருளும் இணைந்து சீதா தேவியை அடையும் அடுத்த கட்ட பயணத்திற்கான கதவை திறக்க போகிறது அப்படின்னு சொல்ற. ராமகாரியத்துல ஈடுபட்ட வானரர்களைப் போல நம் வாழ்க்கையிலும் பல தடைகள், இருள், சோர்வு, ஏமாற்றங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு முயற்சி தொடர்ந்தால் சரியான நேரத்தில் அவர் மறைந்திருந்த வழியை நமக்கு வெளிக்காட்டுவார். உலக செல்வங்கள் கண்களை கவரலாம், ஆனால் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி செல்கின்றவன் அவைகளால் மயங்க மாட்டான். பணிவு, பொறுமை, விடாமுயற்சி, இறை நம்பிக்கை ஆகிய நான்கும் இணைந்தால் எந்த காரியமும் இறுதியில் வெற்றியையே தரும் அப்படின்னு சொல்லி இந்த 50வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 51வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.